ஏங்க சொல்லுவா. எனக்கு உங்களை நினைச்சா பெருமையாவும் சந்தோஷமாவும் இருக்குங்க. அப்படியா? என்ன திடீர்னு ஐஸ் கேக்குற? இல்ல, ராமானுஜரை பத்தி படிச்சேன். ம், ம். அவரோட வாழ்க்கைய அவர் கணித மேதையா வர்றதுக்கே ஒரு புத்தகம் தான் காரணமா இருந்தது. என்ன, அவர் பள்ளிக்கூடத்துல படிக்கும்போது எல்லா பாடத்திலையும் எல்லா இதுலயுமே வந்து நல்லா படிச்சு நல்லா இருந்திருக்காரு. படிக்காத மேதைன்னு எல்லாம் சொல்லுவாங்களாம், ஆனா அவர் படிக்காத மேதையெல்லாம் கிடையாது. பள்ளி படிப்பை முடிச்சிருக்கிறாரு. அந்த சமயத்துல அவருக்கு ஒரு புத்தகம் கிடைச்சிருக்கு, சினோபிசிஸ் ஆஃப் எலிமெண்டரி ரிசல்ட்ஸ் இன் பியூர் அண்ட் அப்ளைடு மேத்தமெட்டிக்ஸ் வால்யூம் 2. அது வந்து என்னன்னா கணக்கு விடை இருக்குமா, ஆனா அத கணக்கெல்லாம் எப்படி போட்டாங்கன்னு இருக்காதாம். அப்ப அவர் அதை போட்டு பார்த்து ஒண்ணுக்கு ஒண்ணு அதை பத்தின குறிப்பு புத்தகம் எதுவுமே இல்லாமயே போட்டு பார்த்து வந்து கணக்குல ரொம்ப தீவிரமா இறங்கி இருக்காரு. அப்ப கல்லூரிக்கு அடுத்து போய் சேர்ந்து அவர் கணக்கு ஒன்ன தவிர மிச்சம் எல்லா பாடமும் ஃபெயில் ஆயிட்டாராம். என்ன, அப்போ நீங்க எல்லாருக்கும் புத்தகம் கொடுக்குறீங்கல்ல, எல்லா அதாவது திருமணம் எல்லா இடத்துலயுமே புத்தகம் கொடுக்குறீங்க. நேத்து கூட பாப்பாவுக்கு அந்த விஞ்ஞானி புத்தகம் கொடுத்தீங்கல்ல, அப்ப நீங்க கொடுக்குற புத்தகம் கட்டாயம் யாருக்காவது ஒருத்தவங்களையாவது நல்லதுக்கு கொண்டு போகும். அந்த இதை நினைச்சு பெருமையா இருந்தது. நாளைக்கு அவரோட பிறந்த நாள். 2012 இருந்து கணித நாளா வந்து தேசிய கணித நாளா கொண்டாடுறாங்க. என்ன, எனக்கு இதை படிச்சதுமே உங்க ஞாபகம் தான் வந்தது. ஒரு புத்தகம் ஒரு மனுஷனை மாத்தும். ஒரு நம்ம இந்தியாவுக்கே உலகத்துக்கே ஒரு கணித மேதையை கொடுத்தது ஒரு புத்தகத்தோட தூண்டுதல் அப்படிங்கிறத நினைச்சு பார்த்தேன். நான் படிக்கிற காலத்துல விருப்ப பாடமா எடுத்து கணிதம் தான். வெரி குட், வெரி குட். இரண்டாவது இந்த புத்தகங்களை கொடுக்கறதுக்கான அந்த பழக்கம் வந்தது எனக்கு ஆசாரா இருந்த முகில் பரமானந்தம், பெல் ராணிப்பேட்டையில. ரொம்ப சரியான ஒரு விஷயம். ஏன்னா இதுல இன்னொன்னு என்னன்னா, அவர் கணக்கு மட்டுமே படிச்சு அதுல மட்டுமே இருந்ததுனால பெரிய வேலை அப்படியெல்லாம் போக முடியாம கொஞ்சம் வறுமையில எல்லாம் இருந்திருக்கிறாரு. இந்த காச நோயை பத்தி நம்ம அடிக்கடி பேசணும் இல்லையா, அவரும் அந்த காச நோயில பாதிக்கப்பட்டிருக்கிறாரு. என்ன, அதனால என்னன்னா ஒரு அறிவாளிய ஒரு திறமையான ஆள இந்த சமூகம் கூட இருந்து கை தூக்கி விடணும். விடலங்கிறது அவரோடது, விடணுங்கிறது நம்மளோட நோக்கமா இருக்கணும். விடலங்கிறது அவரோடது, விடணுங்கிறது நம்மளோட நோக்கமா இருக்கணும். அது காரணம் என்ன தெரியுமா, அவர் கடல் கடந்து போனாருன்ற ஒரு இது அங்க ஒரு விஷயம் இருக்குது. நம்மளுக்கு தெரிஞ்சு யாராவது அப்படி திறமையானவங்க இருந்தாங்கன்னா கை தூக்கி விட நம்ம தயாரா இருக்கோம். போட்டி போட்டு ஓடுறாங்க.